வணக்கம். ஆன்மீக செய்திகள். காஞ்சிபுரம் அடுத்த காலக்காட்டூர் ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயத்தின் சார்பில் மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்களின் 1040வது ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் ராஜராஜ சோழன் கட்டவுட், யானை, குதிரைகள் படை சோழ ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. ஊர்வலத்தின் முன்பு நாதஸ்வரம், சிவவாத்தியங்கள் மற்றும் வயலின், திருமுறை பாடல்கள் என பாடியபடி கிராம வீதிகளில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆங்காங்கே பொதுமக்கள் ராஜராஜ சோழனுக்கு தீப ஆராதனை காட்டி மரியாதை செய்தனர். சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் கலைராம வெங்கடேசன், மத்திய கொல்லிகள் துறை கல்வெட்டு ஆய்வாளர் PT நாகராஜன், ஆலய நிர்வாகி திரு S ராஜேந்திரன், JK ஆர்ட் சதீஷ், காஞ்சிபுரம் வட்டாட்சியர் திரு ரஃபிக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நூற்றிகட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில். இங்கு பெருமாளின் புகழ்பாடிய 18 ஆழ்வார்களில் ஒருவரான பூதத்தாழ்வார் சாற்றுமுறை உற்சவம் மிக விமரிசையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அந்திகிரி மலைகள் இருந்து எழுந்தருளிய ஸ்ரீதேவி பூதேவியுடனான வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பிறகு வெண்பட்டு உடுத்தி வைர வைடூரிய ஆபரணங்கள், பஞ்சவர்ண பூமாலைகள் அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார் பெருமாள். பின்னர் மேலதாளம் முழங்க வேத பாராயணம் பாடியபடி சன்னதி வீதி உலா வந்து திருவடி கோவிலுக்கு எழுந்தருளி சேவை சாதித்தார். வேத மந்திரங்கள் ஒலிக்க பூதத்தாழ்வாரை கௌரவிக்கும் விதமாக வரதராஜ பெருமாள் தான் அணிந்து வந்த மாலையை பூதத்தாழ்வாருக்கு சாற்றி சாற்றுமுறை உற்சவம் கண்டருளினார். இந்த உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள், தாயார், பூதத்தாழ்வாரை தரிசனம் செய்து தீர்த்தம், சடாரி பிரசாதங்களை பெற்று சென்றனர். சக்தி பீடங்களில் முதன்மையான காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் தங்கரத உற்சவம் நடைபெற்றது. உற்சவத்தில் காமாட்சியம்மன், லட்சுமி தேவி மற்றும் சரஸ்வதி தேவியுடன் நேரில் பிரவேசித்தார். மேலதாளம் முழங்க பக்தர்கள் பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வடகிழக்கு பருவமழை துவங்க இருப்பதால் மழை பெய்து விவசாயம் செழிக்க சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதை குறிக்கும் விதத்தில் உற்சவர் காமாட்சியம்மனுக்கு கைகள் நெற்கதிர்களுடன் வைத்து சிறப்பு அலங்காரம் செய்தனர். ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்தனர். மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவின் ஒரு பகுதியாக பெருவுடையாருக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி, இளநீர், கரும்புச்சாறு, திராட்சைச்சாறு, ஆரஞ்சு சாறு, தேன், மாதுளை, விளாம்பழம், வில்வ இலை, வண்ணை இலை உள்ளிட்ட 48 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட பெருவுடையாருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
இன்று சத்தீஸ்கர் நவராய்ப்பூரில் பிரம்மகுமாரிகள் சாந்தி சிகர் தியான மையத்தை திறந்து வைத்தார் பிரதமர். அப்போது அவர் பேசுகையில், இங்கு வரும்போதெல்லாம் உங்கள் முயற்சிகளை மிகவும் தீவிரமாக கவனித்திருக்கிறேன். இங்கே வார்த்தைகளை விட சேவை அதிகமாக இருப்பதை எப்போதும் உணர்கிறேன். ஒருவரின் வார்த்தைகள் ஒருவரின் செயல்களில் பிரதிபலிக்கும் போதுதான் மாற்றம் நிகழ்கிறது. இதுதான் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் ஆன்மீக வலிமையின் உண்மையான ஆதாரம். நடத்தையே மிகப்பெரிய மதம், மிகப்பெரிய தவம், மிகப்பெரிய அறிவு. நல்ல நடத்தை மூலம் எதையும் அடைய முடியும். இங்கே ஒவ்வொரு சகோதரியும் முதலில் ஆழ்ந்த தவம் மற்றும் ஆன்மீக பயிற்சி மூலம் தன்னை செம்மைப்படுத்திக் கொள்கிறார்கள் என்றார். பஞ்சபூத ஸ்தலங்களில் மண் ஸ்தலமாக விளங்கும் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் வரும் டிசம்பர் 8ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இறைப்பணி அறக்கட்டளை சார்பில் தங்கரதம் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 24 கிலோ எடை கொண்ட தங்க திருத்தேர் செய்யும் பணி 90% நிறைவுற்று வரும் திங்கட்கிழமை கரிக்கோலம் வெள்ளோட்டம் நடைபெறவுள்ளது. அருள்மிகு ஸ்ரீ ஏகாம்பரநாதர் இறைப்பணி அறக்கட்டளை சார்பில் ஓரிக்கை மணிமண்டபத்தில் 26 ஸ்வதிகளை கொண்டு ஓரிக்கை மணிமண்டபம் நிர்வாகி மணிமாமா மேற்பார்வையில் தங்கரதம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த தேர் 21 அடி உயரமும் 13.15 அடி அகலமும் கொண்ட சுமார் 23 கிலோ எடை கொண்ட தங்கத்தினால் செய்யப்பட்டது. கும்பாபிஷேகத்திற்கு முன்னதாகவே வெள்ளோட்டம் நடைபெறவுள்ளதாக கூறப்படுகிறது. பணிகள் முழுவதும் நிறைவு பெற்று இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் உத்தரவு கிடைத்ததும் அருள்மிகு ஸ்ரீ ஏகாம்பர இறைப்பணி அறக்கட்டளையினர் சார்பில் வெள்ளோட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிபி 985 சோழ பெருமன்னனாக அரியணைகள் அமர்ந்து கிபி 1014 வரை ஆட்சி புரிந்து தமிழகத்தின் பெருமையை உலகறிய செய்தவர் மாமன்னன் ராஜராஜ சோழன். உலக புகழ் பெற்ற தமிழர்களின் கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவரும் தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பியவருமான மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழா, மங்கள இசை மற்றும் திருமுறை விண்ணப்பம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பத்மநாபன் குழுவினர் மங்கள இசையுடன் களிமேடு அப்பர் பேரவை ஓதுவாமூர்த்திகள் தேவார திருமுறை விண்ணப்பத்துடன் விழா தொடங்கியது. முன்னதாக திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளுரை வழங்கினார். இவ்விழாவில் தேவஸ்தான உதவி ஆணையர் கவிதா, சதய விழா குழு தலைவர் செல்வம், பக்தர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட கொடிக்கால் பாளையத்தில் உள்ள முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் 250 வருடங்கள் பழமையான மத நல்லிணக்க பாச்சோறு திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான பாச்சோற்று திருவிழா கடந்த அக்டோபர் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த பாச்சோற்று திருவிழா மொத்தம் 9 நாட்கள் நடைபெறும். திருவிழாவின் நிறைவாக நவம்பர் 4ஆம் தேதி கொடியிறக்க நிகழ்வு நடைபெறும். இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான 9வது நாளான இன்று திருச்சி, தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்கள் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் பொருட்டு தங்களது வீடுகளில் சர்க்கரை பொங்கல் செய்து எடுத்து வந்து பள்ளிவாசலில் வைத்து பாத்தியா ஓதி வழிபாடு செய்தனர். பின்பு அந்த அனைத்து பாத்திரங்களில் இருந்தும் சர்க்கரை பொங்கல் எடுக்கப்பட்டு மொத்தமாக ஒரு பெரிய சட்டியில் இடப்பட்டு பாத்தியா ஓதி வழிபாடு நடத்தப்பட்ட பின்பு அது அனைத்து தரப்பு மக்களுக்கும் விநியோகிக்கப்படுகிறது. மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது ஆண்டு சதய விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கும்பகோணம் அருகே உடையாலூரில் ராஜராஜனின் நினைவிடமாக கருதப்படும் இடத்தில் உள்ள சிவலிங்க திருமேனிக்கு பொதுமக்கள் மற்றும் இந்து மகாசபா அமைப்பினர் தீப ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்து மகா கட்சியின் தலைவர் பாலசுப்ரமணியன், திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி ராஜராஜ சோழனுக்கு மணிமண்டபம் கட்டவில்லை, இது கண்டிக்கத்தக்கது. உடையாலூரில் ராஜராஜன் சமாதி இருக்கும் இடம் என கருதப்படும் இடத்தில் மணிமண்டபமும், ஆன்மீக நகரமான கும்பகோணத்தில் திருவுருவ சிலையும், திருச்சி விமான நிலையத்திற்கு ராஜராஜன் பெயரும் சூட்ட வேண்டும். தஞ்சை நகரில் பெரிய அளவில் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்பதே எங்களின் கோரிக்கை என்று தெரிவித்துள்ளார்.